ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசீம். இன்றைக்கி பசிம் ருசீமில் ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டுவை 2-in-1 லட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வெயிட் ரொம்ப லோவாக இருந்தால் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அதே சமயத்தில் நம்ம ஃபேட்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 1 கப் வறுத்த வேர்க்கடலையை கடாயில் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். சிவந்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கணும். எந்த கப்பால் நம்ம வேர்க்கடலை மெஷர் பண்ணோமோ அதே கப்பாலே எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கணும். 1.5 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கணும். இந்த கேழ்வரகு மாவையும் நல்லா செவந்து வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது, சிம்மில் வச்சு வறுக்கணும். மாவு நல்லா சூடு ஏறின பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்துக்கணும். மாவு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பதமாக வறுக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த லட்டு சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இது மாதிரி நல்லா பொல பொலன்னு வரும். அதே சமயத்தில் ஒரு மணமும் வரும். இந்த சமயத்தில் இதை ஒரு தனி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கணும். வறுத்து ஆற வச்சுருக்க வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ஆயில் பேஸாக இருக்கிறதுனால விட்டு விட்டு அரைக்கணும். பல்ஸ் மோடில் கண்டினியூஸாக அரைச்சோம்னா அப்படியே குழன்னு ஆயில் வெளியில் வந்துடும். ஸோ பார்த்து அரைங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக. அது நம்ம கேழ்வரகு ஆற வச்சுருக்க பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த லட்டுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். முந்திரி, பாதாம், வெள்ளரி விதைகள் மாதிரி வாட்டர்மெலான் விதைகள் கிடைக்கும் கடையில். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வெள்ளரி விதைகளோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்லா வெடிக்கும். அதே மாதிரி வெள்ளரி விதை எப்படி வெடிக்குமோ நெய்யில் போட்ட பிறகு அதே மாதிரி இதுவும் வெடித்து வரும். லைட்டாக கலர் லேசாக சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. இதை அப்படியே நம்ம வச்சுருக்க மாவில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இது கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லமோ கருப்பட்டியோ கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எப்பொழுதுமே கேழ்வரகு லட்டுக்கு ஏலக்காய் சேர்க்க மாட்டேன், அதனால் சேர்க்கலை. இந்த மாவை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நமக்கு எந்த சைஸுக்கு லட்டு தேவையோ அந்த சைஸுக்கு லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகே லட்டு பிடிச்சிக்கலாம். சூடோட பிடிக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிக்கணும். நல்லா ஆறின பிறகு எவ்வளோ நேரம் ஆனாலும் லட்டு பிடிக்க வரும். இது மாதிரி அழகாக அந்த காலத்தில் சாக்லேட் பிஸ்கெட்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் லட்டூஸ் தான் அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. சின்னவங்களுக்கும் சரி, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போவும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட், அது மாதிரி பசங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் பல ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பிஸ்கெட், சாக்லேட்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.